வணக்கம். ஸோ வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அதிக லாபத்தை ஈட்ட உதவும் ADX DMS ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு இண்டிகேட்டர் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு. குறிப்பாக நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் போகும்போது ரொம்பவே நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? ஷார்ட் டைம் ஃப்ரேமோட லாங் டைம் ஃப்ரேமில் ரொம்ப அருமையான ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் அதாவது ஷார்ட் டைம் ஃப்ரேம்னா நீங்கள் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றதை விட அதுலேயே வேலை செய்யும். பட் அதை விட இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எங்கே வேலை செய்யணும்னா லாங் டைம் ஃப்ரேமில் மினிமம் ஒரு 1 hour 3 hour 1 day அப்படி தான் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் பெருசு பண்ண சூப்பராக வேலை செய்யுங்க. வீக்கு அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இது. இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் தான். ஸ்ட்ரென்த்னா பையர் ஸ்ட்ரென்த்து செல்லர் ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தையும் ஐடென்டிஃபை பண்ணும். ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்னு அதை மெயினாக சொல்லுவாங்க. இதில் எப்படி பையிங் ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த்லாம் நம்ம பார்க்குறதுங்கிற பார்ப்போம். யூஸ்வலாக ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி ஜெரோதாவில் இருந்தாலும் சரி இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரலாம். அது என்னங்கிறது அந்த டிஃபரன்ஸ். ஏன்னா அதில் 2 டைப் ஆஃப் சார்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். எல்லா ப்ரோக்கர்ட்டையுமே சார்ட் டைப்பே 2 டைப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன 2 டைப்புங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் புதுசாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து அடையும். இப்போ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ADX DMS இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க் சார்ட். இது வந்து ஒரு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லாங்கர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது உதாரணத்துக்காக இங்கே காமிச்சிருக்கேன். அதுக்காக 1 hour வேலை செய்யாதான் செய்யும். பட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ADX DMX லாங்கர் டைம் ஃப்ரேம்னா உங்களுக்கு டெசிஷன் எடுக்க ஒரு இண்டிகேட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் எந்த டைம் ஃப்ரேம் போனாலுமே நம்ம வந்து மல்டிபிள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ ADX DMS எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லாங்கர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாங்கிறதுனால இது எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் எரர்ஸ் கம்மியாக இருக்கும். லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் எரர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை காமிக்கிறேன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் த திங் இஸ் ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு என்றைக்குமே என்ட்ரி டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க, எக்ஸிட் டெசிஷன்ஸையும் எடுக்காதீங்க. மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது அனுபவம் வர ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். யாருமே வந்து ஒரு நிமிஷம் அப்படி சொன்ன உடனே எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. நிறையா சிக்கல் வரும். முக்கியமாக இமோஷன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, அதாவது பிளைண்டாக நம்ப சொல்ல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்புகிறோம் அப்படின்னா அதில் இமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நிறைய இடத்துல ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல தேவையில்லாமல் லாஸை புக் பண்ணுவோம். ஓகேங்களா? லாஸ் புக் பண்ணுறது நல்ல விஷயம். எப்போ அப்படின்னா பெரிய லாஸை அவாய்ட் பண்ணி சின்ன லாஸை கொடுத்துட்டு வெளியே வரணும், அது நல்ல விஷயம். ஓகேங்களா? ஒரு ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருக்கிற இடத்துல பயத்தில் போய் நம்ம லாஸை புக் பண்ணோம்னா அது தப்பான விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ் ஆக போகுதுன்னு ஒரு இடம் இருக்கும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் அதை போய் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் வரும்னு நம்மளை பிளைண்டாக நம்பிக்கிட்டு இருந்தோம்னாலும் நம்ம தேவையில்லாமல் பெரிய லாஸில் போய் விட்டுருவோம், அதுவும் தப்பான விஷயம். ஸோ நம்ம கரெக்டான டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் டிசிப்ளின், இமோஷன் கண்ட்ரோல் இருக்கணும். இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஸோ மல்டிபிள் இண்டிகேட்டர் தான் முதல் ரூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் இந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுவோம். எல்லா ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ADX DMS என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ADX DMS அப்படிங்கிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து மொத்தம் 3 டிஃபரெண்ட் கலர்ஸில் லைன் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன், ஒன்று ரெட், ஒன்று பிளாக். இதில் க்ரீனோட மீனிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா D+ம்பாங்க. ஓகேங்களா? டீவியேஷன் தான் அது, D+. அதே மாதிரி ரெட்டு கலர் வந்து D-, பிளாக் கலர் தான் D. அதாவது ADX அப்படின்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ADX. இப்போ அதில் ஆவரேஜ் லைன் தான் வந்து ஆவரேஜ் டைரக்ஷன் தான் வந்து அந்த பிளாக் கலர் லைன். க்ரீன் கலர் லைன் வந்து பையர் டைரக்ஷன் லைனு, ரெட் கலர் வந்து செல்லர் டைரக்ஷன் லைனு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது 0, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 50 வரைக்கும் நம்பர் 50க்கு மேலே இருக்குது. அது வந்து நமக்கு இது சுருக்குனா நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து சார்ட்டை வந்து சுருக்குனா நமக்கு தெரியும். நம்பர்ஸ் இருக்குது, பட் அதோட மீனிங்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் லைனோட மொமெண்டம், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ பிளாக் கலர் லைன் வந்து ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அது பிரச்சனை கிடையாது. பிளாக் கலர் லைன் எனி ட்ரெண்ட், எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அது வந்து கீழே இருந்து மேல் நோக்கி 20 கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது ஃபர்தராக அந்த ட்ரெண்ட்லேயே போகுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு டவுன் ட்ரெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ADX லைன் கீழேருந்து மேலே ஏறி 20 கிராஸ் பண்ணுது, கீழேருந்து மேலே ஏறி
ஓகேங்களா. பிலோ 20லேருந்து 20 கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதான் வந்து ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரி ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போகும்போது அதே தான். ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போகும்போது பிளாக் லைனு 0க்கு கீழேருந்து மேல் நோக்கி 20 கிராஸ் பண்ணா எப்படி இருந்தாலும் பிளாக் லைன் கீழே இருந்து மேலே கிராஸ் பண்ணாதான் கணக்கு. கீழேருந்து மேலே எதை கிராஸ் பண்ணணும்? 20 கிராஸ் பண்ணாதான். பிலோ 20லேருந்து 20 கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகும். அப் ட்ரெண்ட் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா. சரி, வெறும் இந்த ஒரு லைனை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்க கஷ்டமா இருக்கு. எனக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சில நேரம் ட்ரையாங்குலேஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த D+D- லைன், இந்த கிரீன் ரெட் லைன். இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மவுஸோட கர்சர் கொண்டு வரேன். இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெட் வந்து கிரீனை கட் பண்ணி மேலே ஏறிடுச்சு. ஓகேங்களா. கிரீன் மேலே போயிடுச்சு, கிரீன் கீழே போயிடுச்சு, ரெட் மேலே போயிடுச்சு. விச் மீன்ஸ் கிரீனு கீழே போயிடுச்சு, ரெட்டு மேலே போயிடுச்சு. அதோட கிரீனோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது பையரோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டு, டாமினன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு, ஸ்ட்ரென்த்னு சொல்றத டாமினன்ஸ் குறைஞ்சிட்டு, அதாவது பையர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்காங்க, செல்லர்ஸ் அதிக பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா தான் நமக்கு ரெட் லைன் மேலே போகும், கிரீன் லைன் கீழே போகும். ஓகேங்களா. பையர்ஸ் குறைஞ்சி செல்லர்ஸ் அதிகமாகும் போது ரெட் லைன் மேலே போயிடுங்க. ஓகேங்களா. இப்படி ரெட் லைன் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே பாருங்க, இது வந்து நமக்கு 20 நோக்கி போயிடுச்சு. 20 நோக்கி போயிடுச்சு. அடுத்து 20 கிராஸ் பண்ணிருமானா பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செல்லர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அப்ப நீங்க 20 கிட்ட போகும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். 20 நெருங்கும் போது 15ல எல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாதுங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 19.8 19.7ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். வித் ப்ரொவைடர் அது நீங்க வேணுங்கிற ட்ரெண்டை பார்த்துட்டு. ஓகேங்களா. செல் பண்ண போறீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட், அதாவது செல்லர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். செல்லர் டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருந்தால் ரெட் மேலையும் கிரீன் கீழேயும் இருக்கும். ஓகேங்களா. இந்த சிமிலர் இங்கே பாருங்க, பையர் டாமினன்ஸ். இப்போ இந்த இடத்துல கிரீன் மேலே போயிடுச்சு, ரெட்டு கீழே வந்துருச்சு. ADX DMX கீழே இருந்து மேலே திரும்பிட்டு இருக்கு. 20 கிராஸ் பண்ண போகுது. உடனே இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தா என்ன இருக்கு? ப்ராஃபிட் சூப்பராக வந்துருச்சுங்க. ஓகேங்களா. இதாங்க விஷயம். அதே மாதிரி இந்த லைன் வந்து 25, இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா இது 20க்கு மேலே போயிடுச்சு. 25க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். 50 போயிடுச்சுன்னா அதிக அளவில் ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. அப்போ எப்போ வேணாலும் அங்கேருந்து இறங்கலாம்னு அர்த்தங்க. 50க்கு மேலே போயிடுச்சுன்னா பிளாக் கலர் லைன் 50 தொட்டுருச்சு, இல்லை 50க்கு மேலே போயிடுச்சுன்னா எப்போ வேணாலும் ரிவர்சல் நடக்கலாம். அது நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ரிவர்சல் நடந்தே ஆகுன்றதுக்கு உறுதி கிடையாது. எப்போ வேணாலும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் மீனிங். ஓகேங்களா. இதுதான் வந்து ADX DMS உடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா. நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா ட்ரெண்ட் எனக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கூட இதில் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஐடியாவை இது கொடுக்கும். பட் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச ஒரு சார்ட். அதனால தான் நம்ம ஒரு இண்டிகேட்டர் வச்சு டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பேரபோலிக் ஷேர் சொல்லியிருக்கோம். பேரபோலிக் ஷேரில் பையிங் ப்ரெஷர் இருக்கும்போது இங்கே இந்த பச்சை மேலையும் ரெட்டு கீழே இருந்துச்சுன்னா ஓகே, அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா பேரபோலிக் ஷேர் கீழே இருக்குது, கேண்டில்ஸ்க்கு கீழே இருக்குது. அப்போ பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. இங்கேயும் பையர் டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. க்ரீன் மேலே இருக்குது, ரெட்டு கீழே இருக்குது. ADXலேயும் வந்து 20 டச் பண்ணிடுச்சு, 20 தாண்ட போகுது. அப்படின்னா ஓகே, ஒரு நல்ல ஒரு சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மல்டிபிள் இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.